வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தலைமுடி பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னாங்க ஒரு தலையாய பிரச்சனை. இது லேடிஸ்க்கானா இருக்கட்டும், ஜென்ஸ்க்கானா இருக்கட்டும், இதுக்கு ஏஜ் குரூப்லாம் கணக்கே கிடையாதுங்க. எல்லா ஏஜ் குரூப்ஸ்க்கும் இந்த தலைமுடி பிரச்சனை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேர்ள்ஸு லேடிஸ் எல்லாரும், ஜென்ஸ் கூட பார்த்தீங்கன்னா முடியை பற்றி கவலைப்படுறாங்க. ரெண்டாவது ஸ்கின்னை பற்றி கவலைப்படுறாங்க, அதாவது காம்ப்ளெக்ஷனை பற்றி கவலைப்படுறாங்க. இப்படி கவலைப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த முடி அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த தலைமுடி நாங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய முடி பயங்கர கூலமாக கொட்டுது, வேரோட கொட்டுது. இப்படி தலைவாருனா வீடு ஃபுல்லும் முடியா இருக்குங்க. அப்படின்னாலும் சரி, முடி பாருங்க மெலிசாவே இருக்குங்க, நல்ல திக்கா வளரவே மாட்டேங்குது. அப்படின்னாலும் சரி, முடி குட்டையாவே இருக்குங்க, முடி நீட்டா வளரவே மாட்டேங்குது. இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முடியினோட வளர்ச்சி ஒரு மாதத்துக்கு 1 சென்டிமீட்டர் தாங்க, புரியுதுங்களா? அவ்வளோதான் வளரும். இப்போ இந்த சுருட்ட முடி எவ்வளோ வளர்ந்தாலும் அது சுருட்டிக்கும். ஸோ உங்களுக்கு அதனோட லென்த் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு தெரியாது. அதுக்கு தான் இப்போ நிறைய பேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்காங்களே. இல்லைங்க, நாங்கள் நிறைய ஸ்ட்ரைட்னிங், நிறைய கலரிங், நிறைய கேர்லிங், பர்மிங் எல்லாம் பண்ணி ஹீட்டர் போட்டு எங்கள் முடி கெட்டு போச்சு அப்படின்னாலும் சரி, தலையில் நிறைய பொடுகு இருக்குங்க, அதனால வேரோட கொட்டுது அப்படின்னாலும் சரி, முடியினோட வேர்க்கால்கள் ஷாஃப்ட் ஸ்ட்ரென்த் இல்லாமல் பட்டுன்னு உடஞ்சிடுது. இப்படி எந்த முடி சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம முடியை பற்றி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏங்க நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்களா, உங்கள் முடி குட்டியாக இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. நான் இவ்வளோ பெரிய முடி வச்சுருந்தேங்க. என்ன காலம் மாறுற மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி 2010 டிகிரி முடித்தேன். 2010லேருந்து நான் இப்போ டாக்டர், ஏறக்குறைய 14 இயர்ஸாக டாக்டர். 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவ்வளோ பெரிய முடி தான் வச்சுருந்தேன். ஏன் இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட அவ்வளோ பெரிய முடி வச்சுருந்தேன். மாறுது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், சாவித்ரி அம்மாவை பார்த்தோம், கீர்த்தி சுரேஷை பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஹேர் கட் அப்படின்றது பண்ணுறோம். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா மாதம் வேறு ஹேர் கட் பண்ணுவேன். கேர்லிங் பண்ணுறது, ஹேர் கட் பண்ணுறது எல்லாமே பண்ணுவேன். பர்மிங் பண்ணுவேன், கலரிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா கலரிங் பண்ணுறது விட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக போடுவீங்க. அதுக்கு பதிலும் நான் சொல்லிடுறேன். ஏன் ரீசன் நாங்கள் பெரிய முடி வச்சுக்க மாட்டேன்றோம் அப்படின்னா, ஒன்று ட்ரெண்டியாக இருக்கணும், சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும் அப்படின்ற ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்னென்னாங்க, டெய்லி தலை குளிப்போம். ஸோ அந்த பெரிய முடியை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி கமெண்ட் போடாதீங்க. ஹேர் கட் நாங்கள் விதவிதமாக பண்ணுவோம். என்னோட வீடியோஸே நீங்கள் பாருங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஹேர் கட்டு, எப்படி 5 வருஷமாக ரெகுலராக ஹேர் கட்டு தான். ஓகே, 5 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் லாங் ஹேர் வச்சுருந்தேன். லாங் ஹேர் என்னோட முடியை பார்த்தே தான் என்கிட்ட பேஷண்ட்ஸ் வருவாங்க. என்ன போடுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலி நான் பெருசாக எதுவும் போடுறது அப்படின்றத விட ஃபேமிலி ஓரியன்டாக எங்களுக்கு பெரிய முடி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே. ஆனால் யாருமே வச்சுட்டு இல்லை. ஓகே, எனிவே இப்போ நம்ம டைரெக்டாக வந்துடலாம். நீங்கள் கேட்பீங்க, அதில் யாராவது ஒருத்தவங்க கமெண்ட் கண்டிப்பாக போடுவீங்க. அதுக்காக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டே கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இப்போ இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஆயில் சொல்கிறேன். அந்த ஆயில் என்ன அப்படின்னா, கெலோஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகம் பாருங்கள் ரொம்பவே ஃபேமஸ் சோஷியல் மீடியாவில். இதில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, பி, சி, டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸு, நிறைய எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அது இல்லாமல் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்க தான் செய்யுது. முடிக்கு கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது செய்யும். இது முடிக்கு மட்டும் இல்லைங்க. நபிகள் நாயகம் கருஞ்சீரகத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இறப்பு ஒன்றை தவிர அனைத்தையும் சரி செய்யும் இந்த கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்டர்னலாக உள்ளுக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ்க்கு இந்த கருஞ்சீரகம் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆனால் இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் வெளிப்பூச்சிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம், ஓகேங்களா? 50 கிராம் கருஞ்சீரகம், 50 கிராம் கரிசலாங்கண்ணி, 25 கிராம் பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை டைரெக்டாக வைக்கிறத விட ஊற வச்சு முளைக்க வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஊற வச்சு முளைக்க வச்சு அதை வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே கூட ஒன்றும் பாதியமாக நொய் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. சரிங்களா? நெல்லிக்காய் ஒரு 50 கிராம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழநெல்லி வேரோடவே போடலாம். வேர் நல்லா கழுவிட்டு போடணும், இல்லைனா வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு. முக்கியமாக கீழநெல்லி வேர் இந்த மைக்ரைன் வராமல் தடுக்கும். அதனால் வேரோடவே நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. செம்பருத்தி பூ ஒரு 30 செம்பருத்தி பூ, ஒத்தை, ரெட்டை கிடையாது, ஓகேங்களா? மருதாணி பூ ஒரு 50 கிராம், ஓகேங்களா? இது அத்தனையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலையா கிடைக்குதுன்னா ஓகே, இல்லைனா பார்த்தீங்கன்னா பொடியாகவும் வாங்கிக்கோங்க 50 கிராம். ஸோ எத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். இது அத்தனை விஷயத்தை விட அமுக்குறான் கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க, அது ஒரு 50 கிராம், ஓகேங்களா? இத்தனையும் வாங்கி வச்சுக்கணும். கூட பாருங்கள், முடியும் அப்படின்னா எலுமிச்சன் தோல் ஒரு 10 எலுமிச்சத்தினோட தோல், இல்லைனா ஆரஞ்சு தோல் ஒரு 4 ஆரஞ்சினோட தோல். இவ்வளோ தாங்க. இவ்வளோ கத்தாழை, இவ்வளோ பெரிய கத்தாழை, அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல கொஞ்சம் திக்காக இருக்க கத்தாழை, அவ்வளோதான். இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க.
தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணுங்கள். தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சிட்ட பின்னாடி ஒவ்வொன்றா போடுங்க. ஒவ்வொன்று போட்டு ஒரு செகண்ட் விடுங்க. சடன்னு பொடிங்கோ அடங்கும். ஒரு 10 செகண்டில் திருப்பி இன்னொன்று போடுங்க. சடன்னு பொரியும் அடங்கும். அப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு காலையில் அப்படியே சிம்மில் அந்த கடாய் வந்து பார்த்தீங்கன்னா அடி வந்து பேஸ் வந்து நல்ல கனமாக இருக்க கடாயை வச்சுக்கோங்க. இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. காய்ச்சி அப்படியே ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் காயிட்டோங்க. காய்ச்ச பின்னாடி அப்படியே எடுத்து வச்சுடுங்க. எண்ணெய் வந்து புகையாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஸ்டவ் நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு விட்டுடுங்க. இதில் வந்து இன்னும் ஒன்று, தலையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பொடுகு இருக்குது அப்படின்னா கூட வந்து ஒரு 10 வெத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. காம்பு எடுத்துட்டு கிள்ளி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த எண்ணெயை ரெகுலராக யூஸ் பண்ணணும். நாங்கள் டெய்லி தலைக்கு எண்ணெயே வைக்க மாட்டோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிப்போம். பிரச்சனையே இல்லை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தலை குளிக்கிறதுக்கு, நாளை குளிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கி தலையில் நல்ல எண்ணெய் வச்சு நல்லா வந்து பின்னி கொண்டை போட்டுக்கோங்க. இல்லை பின்னி விட்டுக்கோங்க. ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஜென்ஸாக இருந்தால் தலையை அப்படியே எண்ணெய் வச்சு விட்டுருங்க. நாளைக்கு தலை குளிப்பீங்களா, நாளைக்கு காலையில் திருப்பி கொஞ்சம் எண்ணெயை வச்சு நல்லா சோற தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு தலை குளிங்க. இதுதான் ப்ரொசீஜர். நாங்கள் டெய்லி எண்ணெய் வைப்போங்க. டெய்லியே வைங்க. வாரத்தில் 2 நாள் தலை குளிங்க. புரியுதுங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கேன் 90 நாள் சேலஞ்ச். ஓகேங்களா? இது ஒன்று. இன்னொன்று வந்து பாருங்கள், இதுலேயே ஒரு பேக் சொல்லுவோம். நாங்கள் வந்து டெய்லியே எண்ணெய் வைக்கிறோங்க. வாரத்தில் 2 நாள் தலை குளிக்கிறோம், வாரத்தில் 3 நாள் தலை குளிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நாங்கள் ஒன்றை விட்ட ஒரு நாள் வந்து தலை குளிக்கிறோன்னா அந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கோங்க. இந்த பேக் போட்டுக்கோங்க. எண்ணெய் வச்சு முன்னாள் நைட் எண்ணெய் வச்சு மறுநாள் காலையில் எண்ணெயும் சோற தடைக்கலாம். இல்லை இந்த பேக்கும் போட்டுக்கலாம். இந்த பேக்கில் என்ன வைக்கணும் அப்படின்னு கேட்கலாம். பேக்கில் என்ன போடணும் அப்படின்னா, நம்ம ஆளி விதை நாட்டு மருந்து கடையில் கேளுங்க. அந்த ஆளி விதை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து கடாயில் போடுங்க. நல்லா இவ்வளவே போடுங்க. கடாயில் போட்டிங்கன்னா பட்டுன்னு இந்த எள்ளு எப்படி வெடிக்கும் அந்த மாதிரி வெடிக்கும். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சிட்டே இருங்க. பாருங்கள், அது ஜெல்லியை வந்து விட ஆரம்பிக்கும். நல்லா காய்ச்சும் போது ஜெல்லி நல்லா வரும். அதை எடுத்து நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த ஜெல்லியை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப திக்காக பண்ணால் அது அப்படியே வந்து இது பண்ணும். மீடியமாக வச்சு தலையில் மசாஜ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த ஜெல்லி நல்லா வரும்போதே அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம் இல்லைன்னா எலுமிச்சம் பழம் ஒன்றுத்தினோட ஜூஸை போட்டுருங்க. ஜூஸை போட்டு கத்தாழை ஜெல்லு ரெடிமேடாக விற்கிது பார்த்திங்களா, நல்லா இவ்வளோ போட்டுக்கோங்க. போட்டு கலந்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். சிம்பிள், ரொம்ப சிம்பிள். இது முன்னாள் எண்ணெய் வச்சுட்டு மறுநாள் காலையில் இதை போட்டு நான் தலையில் இப்படி நல்லா வச்சு இப்படி நல்லா மசாஜ் பண்ணுறேன். நல்ல ஒரு 3 நிமிஷம் இப்படி வச்சுட்டு இப்படி டிப்பில் வச்சுட்டு இப்படி மசாஜ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி தலை ஃபுல்லும் மசாஜ் பண்ணிவிட்டு முடியெல்லாம் விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், கொண்டை போட்டுட்டு ஒரு ஷவர் கேப் போட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறிட்டு, நீங்கள் என்ன ஷாம்பு போடுறீங்க, மேக்ஸிமம் வந்து கெமிக்கல் ரொம்ப கம்மியாக இருக்க ஷாம்பு போடுங்க. அப்படின்னா கொஞ்சம் டவ் வந்து ஓகேவாக இருக்கும். டவ், ட்ரெஸ்மே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஷாம்பு. இல்லை நாங்கள் ஷேக்காக போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைனா பெஸ்ட் என்ன அப்படின்னா, சோப்பு கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த சோப்பு கொட்டையை வந்து நல்லா நசுக்கி அதை வந்து நல்லா காய வச்சு கூட கொஞ்சம் ஷேக்காக பவுட்ரு போட்டு நல்ல நுர வரும். அதுவும் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் சோப்பு கொட்டையும் போட்டுக்கலாம். உங்களோட நேரம் பொறுத்துங்க. இப்போ நாங்கள் நிறைய விஷயம் சொன்னால் உங்களால் செய்ய முடியாது பாவம். ஏன்னா நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க மாட்டீங்க, ஒர்க்கிங்கும் இருப்பீங்க. வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது வீட்டில் இருக்க தானே செய்யுது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு சாத்தியமோ இது பண்ணிக்கோங்க. அது பண்ணிவிட்டு இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், டெய்லியே முடியும் அப்படின்னா கறிவேப்பிலை, இது எக்ஸ்டர்னலாக ஒரு பேக் சொல்லிவிட்டு ஒரு எண்ணெய் சொல்லிட்டேன். 90 நாள் சேலஞ்சு. டெய்லியே வந்து பாருங்கள், கறிவேப்பிலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறையெல்லாம் போட்டுக்கூடாது. கறிவேப்பிலை அயன் ரிச் அப்படின்னு இவ்வளோலாம் போட்டுக்கிறீங்க பார்த்தீங்களா. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராம் அயன் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, ஏறக்குறைய 1/4 கிலோ கறிவேப்பிலை வாங்கி ஒரு புடி எடுத்து வச்சுட்டு மீதி 200-220 கிராம் கறிவேப்பிலை நம்ம சாப்பிட்டா தான் ஒரு நாளைக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ அதிலே கிடைக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ நீங்கள் ஓவராக போட்டு அதனால் சம் சார்ட் ஆஃப் ஈரம், அது கொஞ்சம் ஈரம் பண்ணிவிடும். அதனால் அப்படி பண்ண வேண்டாம். என்ன பண்ணுங்கள், நல்லா இவ்வளோ கறிவேப்பிலை நல்லா டைட்டாக பிடிச்சா இவ்வளவே கறிவேப்பிலை, உதுத்துனா இவ்வளவே வரும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 காட்டு நெல்லிக்காய் அதை எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும். அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி அதை வடிகட்டி அதை டெய்லி குடிங்க. வெறும் வயிற்றில் குடிக்கணுமாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. 11 மணிக்கு கூட குடிங்க. ஓகேங்களா? அது ஒரு கிளாஸ் குடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா கறிவேப்பிலை சட்னி கொஞ்சம் ஈராகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறிவேப்பிலை டெய்லி ஒரு புடி கறிவேப்பிலை நல்லா இப்படி விட்டால் நல்ல இதுவாக வரணும், கூறாக வரணும், நல்லா இவ்வளோ வரணும். அந்த கறிவேப்பிலையை சட்னி செஞ்சுக்கோங்க. டெய்லி கறிவேப்பிலை சட்னியாக செய்யும்போது எந்த விதமான ட்ராபேக்ஸும் வராது. ஸோ அந்த ஈரம்லாம் ஆகாது. இவ்வளோ பெரிய கறிவேப்பிலை சட்னி, இவ்வளோ கறிவேப்பிலை எடுத்து கறிவேப்பிலை சட்னி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை, டெய்லி நம்ம சாம்பாருக்கு பருப்பு வைக்கிறோம் பார்த்தீங்களா,
அந்த பருப்பு நல்ல ஒரு கரண்டி பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பாட்டுக்கு சாப்பிடு, இவ்வளோதான். ஸோ முட்டை, பருப்பு, முட்டை ப்ரோட்டீன் நல்லா கிடச்சிடும், பருப்பும் ப்ரோட்டீன் நல்லா கிடச்சிடும், அயன் சப்ளிமெண்ட் ஓரளவுக்கு இந்த கறிவேப்பிலை நல்லா இவ்வளோ எடுக்கும்போதே வந்துடும். கூட டெய்லி மதியானம் கீரை பொரியல், தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். பாடி ஹீட்டும் வந்து பார்த்திங்கன்னா முடி கொட்டுறதுக்கு ஒரு காரணம். தண்ணி குடிச்சிட்டு நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க, வாரத்தில் ஒரு நாள் நான்வெஜ், ஒரு நாளோ 2 நாளோ தாராளமாக சாப்பிடுங்க. ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. முட்டை மஞ்சளோட சாப்பிடணுமா, வெள்ளை மட்டும் சாப்பிடணுமா? முட்டை மஞ்சளில் மெத்தியோனைன் அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்குங்க, அது வேறு எதுலேயும் இல்லை. ஸோ முட்டை நீங்கள் ஒல்லியாக தான் இருப்பீங்க, நார்மல் வெயிட் தான் இருப்பீங்கன்னா 2 முட்டை கூட எடுத்துக்கோங்க. வெயிட்டை குறைக்கணும்னா சாப்பாடை கம்மி பண்ணிக்கோங்க, முட்டை கம்மி பண்ண வேணாம். இப்படி நீங்கள் 90 நாள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து ஒரு சேலஞ்சாகவே எடுத்து செய்யுங்க. எவ்வளோ ஒரு ஹேர் சார்ந்த, முடி சார்ந்த பிரச்சனைகள், ஹேர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் எது இருந்தாலும் நல்ல ஈஸியாக செட்டில் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. மூட்டு வலி, இதை வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், அது பைலேட்டராகவும் யூனிலேட்டராகவும் இருக்கலாம். அந்த மாதிரி தேய்மான வலியாக இருந்தாலும் சரி, இந்த வாதம் சம்பந்தப்பட்ட ஏஎஸ்ஓ, சிஆர்பி, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் எதுவாக இருந்தாலும் இந்த இந்த ப்ரிடாமினன்ட் எமோஷன் சொல்றது நம்ம கில்ட், குற்ற உணர்ச்சி தான் ப்ரிடாமினன்ட் எமோஷனா இருக்கும். ஓசிடியில் நிறைய சிம்டம்ஸ். பிசிஓடிங்கிறது ஒரே மாதிரியா பிரசன்ட் பண்ண போறது இல்ல, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரசன்ட் பண்ணலாம். சிலருக்கு வந்துட்டு